மார்ட்டின் லூதர் கிங்கு அமெரிக்காவில் பிறந்த கருப்பர் இனம். அவன் நினைச்சான் வெள்ளத்தோல்ல உள்ளவனுக்கெல்லாம் எல்லா வசதி வாய்ப்பு, கருப்பா பிறந்த ஒரே குற்றத்துக்காக நம்ம ஏன் கஷ்டப்படணுமா நினைச்சான். சாதாரணமாக தான் ஏன் கஷ்டப்படணும்னு நினைச்சான் அவன் சுயநலவாதி. தன் இனம் ஏன் கஷ்டப்படுதான் நினைச்சான் பார்த்தீங்களா, அதுதான் என் பொதுநலவாதி. அவனுடைய நண்பன் அவனுக்கு சத்திய சோதனை என்ற புஸ்தகத்தை ப்ரெசண்டாக கொடுத்தான். அந்த புக்கை படிக்கும் போது மார்ட்டின் லூதர் கிங்குக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், ஒரு மனிதனால் இப்படியெல்லாம் வாழ முடியுமா? எப்படி வாழ்ந்திருக்காரு? ஒரு வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம், வாரத்தில் ஒரு நாள் தூங்கலை, வருடம் முழுவதும் சொந்த வாழ்க்கையில் ஈடுபடலையா. ஒரு மனிதன் போராடி இந்திய திருநாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கான் என்றால் நம்மளால ஏன் நம்ம அமெரிக்காவுக்கு வாங்கி கொடுக்க முடியாதுன்னு அவன் சிந்திச்சாயா. அந்த சிந்திச்சு தனக்குள்ள பதில் புறம் இதில் கிடைச்சிருக்குன்ட்டு யோசிச்சான். அகிம்சா வழியில போராடலான்னு முடிவு பண்ணி மிகப்பெரிய பேரணி நடத்தினாயா. வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலேனா. கடல்னா வங்க கடல், அந்த கடல் இந்த கடல்ல, மக்கள் கடல்ல போய் சேரும்னு நினைச்சாயா. அந்த சத்திய வார்த்தை இன்னைக்கு ஒபாமா வடிவில் போய் சேர்ந்துச்சா சேரலையா? வாங்கணும். அந்த மார்ட்டின் லூதர் கிங்குக்கு நோபல் பரிசு கிடைச்சது. நியாயமா தர்மமா? அது காந்தியினுடைய சத்திய சோதனை புக்குக்கு கிடைச்சதுயா. இந்திய திருநாட்டில் பிறந்த மாபெரும் அண்ணல் காந்தியினுடைய வாரிசு என்று சொன்னாயா. எங்க உள்ள பேரு எங்க பறைசாற்றப்பட்டிருக்கு? உங்களால வீட்டுக்குள்ளே நல்ல பேர் வாங்க முடியல, வீதிக்குள்ள வாங்க முடியல, ஊருக்குள்ள வாங்க முடியல. ஒரு ஆள் நாடு விட்டு நாடு வாங்கியிருக்காருன்னா காந்திக்கு கிடைச்ச பேரும் புகழும் அதுதான்யா. அப்படித்தான் பாடுபடணும். ஒரு முளை துண்டுல தானையா உலகத்தை அளந்தாரு. எவ்வளோ பெரிய வாழ்க்கை, எவ்வளோ பெரிய சிறப்பு. அவருடைய அஸ்தியும் அவருக்கு இணையான பெருந்தலைவர் காமராஜருடைய அஸ்தியும் இன்னைக்கு ஊட்டியில் ஒரு கட்சியின் அலுவலகத்தில் நித்திய பூஜை செய்யப்படுதியா. நம்மளை மாதிரி சாதாரண நாட்கள் செத்தா நம்ம பிள்ளைய நினைக்கும் செத்த இடத்துல புல்லு முளைச்சி போச்சுன்னு. ஆனால் மண்ணை இன்னும் பொண்ணாக போற்றப்படுதுன்னா அதுதான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற பெயரும் போலும். இப்படித்தான் வாழணும். செங்கோட்டையில் பிறந்த ஒரு இளைஞன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தான். அந்த ஆக்ரோஷம் என்னடா வெள்ளக்காரன் நம்மளை வந்து போட்டு மிதிக்கிறது, சுதந்திரமாக வாழ முடியலேன்னு ஏக்கம் அவன் உடம்புல ஊறின உதிரத்தில் இருந்துச்சு. அப்போ தினசரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தாமிரபரணி நதிக்கரையில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங் எதுக்குன்னா வெள்ளக்காரனை கொல்லணுங்கிறதுக்காக போடப்பட்ட மீட்டிங். அப்போ இவன் சொன்னான், ஐயா நான் கொல்லுதேன்னா. பெரியவர் சொன்னார், கொஞ்சம் பொறு தம்பி, எல்லாரும் சீட்டையும் எழுதி போடும் பேரை, யார் பேர் வருதோ அவங்களே கொல்லட்டுனாங்க. எந்த இளைஞன் கேட்டானோ அவன் பேரே வந்தது. வாழ்றதுக்கு யார் வரானா 1000 பேர் வருவான், நான் வாழுதேன் நீ வாழுதேன்னு. ஆனால் 1000 பேர் வாழறதுக்காக ஒருத்தன் செத்தும் பேர் வாங்கினான் பாருங்க, அதுதான் என் வாஞ்சிநாதனுக்கு கிடைச்ச பேரு. சாகும்போது கூட டிக்கெட் எடுத்துட்டு செத்த நேர்மைக்கு கிடைச்ச புகழ் அது. இன்னைக்கு யாராவது மறுக்க முடியுமா? பெரியார் ஒரு தடவை காசிக்கு போயிருந்தார். காசிக்கு போயிருக்கும் போது அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்துட்டு என்ன பண்ணா, கங்கை தண்ணியை எடுத்து தலைக்கு மேலே இப்படி தொளிச்சுக்கிட்டே இருந்தான். இவர் பார்த்துட்டு கேட்டார், என்ன தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஒன்றும் இல்லை, என்னுடைய முன்னோர்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிற புண்ணியத்தை அனுப்புதேனார். இவர் உடனே என்ன பண்ணார், பக்கத்தில் உட்காந்து தண்ணி இப்படியே தள்ளிக்கிட்டு இருந்தார். இப்போ அவன் கேட்டான், ஐயா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் எனக்கு ஈரோடு பக்கத்தில் கரும்பு தோட்டம் 1 ஏக்கர் இருக்குது, அதுக்கு தண்ணி வாச்சிக்கிட்டு இருக்கேனார். இப்போ அவன் கேட்டான், ஐயா இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா. ஏன்டா கண்ணுக்கே தெரியாத முன்னோர்கள்லாம் வானத்தில் இருக்காங்கன்னு நீ தண்ணியை இப்படி தெளிக்கலாம், அது அவங்களுக்கு போய் சேரும். தமிழ்நாட்டில் ஈரோடு பக்கத்தில் 1 ஏக்கர் நிலம் எனக்கு இருக்குது, இப்படி தண்ணி பாய்ச்சினா போகாதான்னு கேட்டார். இப்படி பகுத்தறிவு சிந்தனைகளை அவர் சொன்னதுனால தாயா அவர் காலடியில் முதலமைச்சர் பதவி வந்து நின்னது. தேவையில்லைனாரு. தேவையில்லைன்னு அவர் சாதாரணமாக சொல்லலையா. முட்டாளெல்லாம் ஓட்டு அயோக்கியெல்லாம் ஆட்சி செய்கிற அந்த ஜனநாயகம் எனக்கு வேண்டானாரியா. இதுதான் அவருக்கு கிடைச்ச பெயர், புகழ். இந்தியாவில் உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி. அந்த ஜனாதிபதி பதவி காலம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ஜனாதிபதிகளுக்கும் பதவி காலம் முடிஞ்சுன்னா நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கணும், ஐயா அவங்க பதவி காலம் முடிஞ்சிட்டு மாளிகையை காலி பண்ணுங்கன்னு. அப்படியே காலி பண்ணாலும் அந்த ஜனாதிபதியாக இருந்தவங்கெல்லாம் சொன்னது, நான் இனிமேல் போகிற மாளிகைக்கு ஏசி மாட்டியாச்சா, இந்த ரூமில் இந்த ஸ்பெஷாலிட்டி பண்ணியாச்சாங்கிற கேள்வி. ஆனால் இந்த ஜனாதிபதி மட்டுமே ஒன்றுமே கேட்கலையா. பதவி காலம் முடிஞ்சனா ஒரு நோட்டீஸ் வரல, ஒன்றும் வரல. கரெக்டாக போனார், ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடியதை பூரா பண்ணினார். மறு நிமிஷம் டெல்லியை விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பணிக்கு சேர்ந்தார். மறுநாள் அந்த பணியை செஞ்சுட்டு மத்தியான வேளையில் உணவுக்கு சாதாரண ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரியா. இதுதான் அவர் எளிமைக்கு கிடைச்சது. முடிசூடா மன்னன்னா அவர் தான்யா. ஜனாதிபதி பதவிக்கு சில பேர் போனதுனால அழகு பெயர். கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சில் டெய்லி மாஸ் நடக்கும். அந்த மாஸ் முடிஞ்ச உடனே அந்த ஃபாதர் என்ன செய்வார், சோறு கொடுப்பார், பிரசாதம் கொடுப்பார்.
இந்த பெண்ணு 2 கை நீட்டி அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடியே வருவா. 3 கிலோமீட்டர் ஓடி வரணும். ஓடி வந்து கையில் இருந்த சாதத்தை தன் தம்பிக்கு கொடுப்பா. கொடுத்துட்டு திரும்ப வரிசைக்கு போகிறதுக்காக ஓடியே போவா. பிரசாதம் முடிஞ்சிரும். அப்போ இந்த பெண்ணு நினச்சா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடணும்னு நினச்சி மறுநாள் இன்னும் வேகமாக ஓடினா. அன்னைக்கும் கிடைக்கல. தொடர்ந்து ஒரு வாரம் வேகமாக ஓடினா. மறுவாரம் 2வது வரிசையில் 2வது தடவை கையேந்தி சோறு வாங்கினா. அந்த சோறு வாங்கிட்டு அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு 3வது தனக்காக ஓடி வந்தா. பிரசாதம் தீந்து போச்சு. இன்னும் வேகமாக ஓடணும்னு ஓடுனா. இப்படி ஓடி 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 ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஓடுனவா பின்னால் சாதனைக்காக ஓடி இந்தியாவின் தங்கமங்கன்னு பேர் வாங்கினாலா இல்லையா? அதுதான் என் பேரும் புகழுங்கது. பிடி உஷாவுனுடைய வாழ்க்கை தனக்கு கிடைச்ச வறுமையை கூட வலிமையாக மாற்றினா பார்த்தீங்களா? அதுதான் அவளுடைய சிறப்பு. எங்கள் ஊர் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி பக்கம். அதிலே இருந்து 3 கிலோமீட்டர் பொட்டல்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 13 வயசு பையன் வேலை கேட்டான். அப்போ அவர் சொன்னார், சின்ன வயசில் எதுக்கடா வேலைன்னு. ஐயா ரொம்ப வறுமை, ஏதாவது ஒரு வேலை கொடுங்கண்ணா. அவரும் வேலை கொடுத்தாரு. என்ன வேலை? ஆஃபீஸ் வேலை, க்ளீன் பண்ணி எடுத்து ஃபைலெல்லாம் வைக்கிற வேலை. 4 வருஷம் அந்த பையன் பார்த்தான். முதலாளியாக பார்த்தாரு, ரொம்ப ஒழுக்கமான பையனாக இருக்கான், இவனை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணணும்னு நினச்சி இனிமேல் வெளி வேலைகளை கொஞ்சம் பாருன்னாரு. வெளி வேலைன்னா என்னென்னா, பேங்க்கு போயிட்டு வரணும், தபாலை கொண்டு போய் போஸ்ட் பண்ணிட்டு வரணும், வண்டியில் பொருத்தக்கூடிய மீட்டரெல்லாம் சரக்கு கப்பலில் வரும். அந்த மீட்டரெல்லாம் போய் இவன் சரி பார்த்து வாங்க வேண்டிய வேலையும் இவனுக்கே இருந்தது. ஒரு 3-4 வருஷம் அந்த பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அதே மாதிரி ஃபோன் வந்தது, சரக்கு கப்பல் வந்துக்கிட்டு இருக்குன்னு. அன்னைக்கும் இவன் என்ன செய்கிறான், ஐயா சரக்கு வந்துருச்சு, நான் போய் வாங்க போகிறேன்னா. முதலாளி சொன்னார், அப்பா உலகப்போர் வரப்போது, 2ஆம் உலகப்போர், சரக்கு வேண்டாம் திருப்பி அனுப்பிடுனார். இவன் இதை போய் அந்த வெள்ளைக்காரன்ட்ட போய் சொன்னான், அமெரிக்காரன்ட்ட. முதலாளி வேணான்ட்டாங்க, சரக்கெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு போங்க. அப்போ அவர் சொன்னார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டேன், எங்களுக்கும் அதே வாரதானடா, எனக்கு கொண்டு போனால் எனக்கு வியாபாரம் ஆகாது, உங்கள் முதலாளிகிட்ட எடுத்து சொல்லுண்ணா. இவன் 2வது முறையும் வந்து முதலாளிகிட்ட ரொம்ப கெஞ்சுறாரு, நம்ம வழக்கமாக வாங்கிட்டு இருக்கோம், வாடிக்கையாளரை விட வேண்டாம், சரக்கு வாங்கி கொடுனா. ஒரு தடவை தானே சொல்லணும், வாங்கினா நஷ்டமாகணும், போய் சொல்லுடா வேண்டான்னு அப்படின்னாரு. இவன் திரும்பவும் போய் சொன்னான். அப்போ அமெரிக்காக்காரன் சொன்னான், எனக்கு உங்கள் முதலாளி கருப்பா சிகப்பான்னு தெரியாது, உங்கள் முதலாளிக்கு என்ன கருப்பா சிவப்பான்னு தெரியாது, எங்கள் 2 பேருக்கு நம்பிக்கையானவன் நீ ஒருத்தன் தான். அவர் கொடுக்குற பணத்தை என்கிட்ட கொடுத்தேன், நான் கொடுக்குற சரக்கு அவர்கிட்ட கொடுத்தேன். இப்போ நான் சொல்லுதேன்டா, 2ஆம் உலகப்போர் வரப்போது, திருப்பி இந்த சரக்கை கொண்டு போனால் எனக்கும் நஷ்டம், ஒன்றை நம்பி நான் தாரேன், உயிர் பொழைச்சி ஒருவேளை 2ஆம் உலகப்போரில் நான் தப்பிச்சு வந்தால் நீ இந்த பணத்தை எனக்கு திருப்பி தானா. இந்த பையன் சொன்னான், நான் ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தில் வேலை பார்க்கேன், நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னா. நீ நம்பிக்கை துரோகம் பண்ணாட்ட உங்கள் முதலாளிகிட்ட போய் கேட்டுவானார். இவன் போனான். என்னடா சொல்லிட்டேனாரு. சொல்லிட்டேன். அவர் ஒன்று திருப்பி சொன்னார், என்ன எடுத்துக்கிட்ட சொல்லுதாரு, நான் எடுத்துக்கிட்டுமாண்ணா, நான் எனக்கும் என் நிறுவனத்துக்கு தான் வேண்டானேன், இண்டிவிஜுவலாக நீ எடுத்து செய்யணும் செய்யிடான்ட்டார். இந்த பையன் எடுத்தான், மீட்டரை பூரா விற்றான், ரூபாயை ரெடியாக வச்சுருந்தான். 2ஆம் உலகப்போர் முடிஞ்சது, அதே சரக்கு கப்பலில் அமெரிக்காக்காரன் வந்தான். இவன் நம்பிக்கையோட ரூபாயோடு நின்னான். அவனுக்கு அட்டாக் வராத குறைக்கு ஆனந்தம் அதிர்ச்சி அப்படி காத்திருந்தது. இப்படி ஒரு நம்பிக்கையானவனா? இவன் நினச்சிருந்தா அன்றைக்கி ஏமாத்திருக்கலாம்லான்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கைக்கு இவனுக்கு ஒரு ஹானரபிள் பண்ணணுன்ட்டு, இனிமேல் நீ இந்தியாவில் இருக்காதடா, வாடா அமெரிக்காவுக்குன்னு கூட்டு போயிட்டார். கூட்டு போய் இந்த மீட்ரு எப்படி தயாரிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தாரு. அதை ஃபுல்லாக இந்த பையன் கற்றுக்கிட்டான். கற்றுக்கிட்ட உடனே சொன்னால், உங்கள் நாடு நல்ல செழிப்பாக இருக்குது, என் இந்தியா இன்னும் கஷ்டத்தில் இருக்குது, நான் என் நாட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த தொழிலை கற்றுக்கிட்டு இங்கே வந்து பெங்களூரில் UKN கிருஷ்ணனுங்கிற முறையில் மீட்ரு ஆரம்பித்து இந்தியாவில் போகக்கூடிய அநேக வாகனத்தில் பொருத்தப்பட்ட மீட்ரு இன்னைக்கு அவருக்குள்ளது தான். யா இந்த நேர்மை, இந்த நாணயம் அவருக்கு கிடைச்ச புகழும் பேரும் உண்டா இல்லையா?